திண்டுக்கல் அருகே ரவுடி மர்ம கும்பலால் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பட்ட பகலில் நடந்த படுகொலை சம்பவத்தின் பின்னணி என்ன? திண்டுக்கல் மாவட்டம் பெரியகோட்டை அருகே காப்பிளியப்பட்டி பகுதியைச் சேர்ந்தவர் 28 வயதான தீனதயாளவர்மன். இவருக்கு திருமணமாகி 2 குழந்தைகள் உள்ளனர். செல்போன் சர்வீஸ் கடை நடத்தி வரும் தீனதயாளவர்மன் அடிக்கடி திண்டுக்கல் நகர பகுதிகளுக்கு சென்று கடைக்கு தேவையான பொருட்களை பர்ச்சேஸ் செய்து வந்தார். அப்படி வந்து செல்கையில் அவருக்கு சில ரவுடிகளுடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. செல்போன் தொழில் ஒரு பக்கம் இருக்க, சில லோக்கல் ரவுடிகளுடன் சேர்ந்து கட்ட பஞ்சாயத்து, மிரட்டல், வழிப்பறி என பாதை மாறி சென்றிருக்கிறார் தீனதயாளவர்மன். ஒரு கட்டத்தில் கொலை வழக்கில் சிக்கி சிறைக்கு சென்று வந்துள்ளார். சிறையில் இருந்து வெளியே வந்ததும் ஏரியாவுக்குள் மிகப்பெரிய ரவுடியாக வலம் வர ஆரம்பித்துள்ளார். தன்னை கண்டால் அனைவரும் பயப்பட வேண்டும் என்ற நோக்கில் மாமூல் வசூல், சொத்து பிரச்சனைகளில் கட்ட பஞ்சாயத்து என அட்டூழியத்தில் ஈடுபட ஆரம்பித்தார். இதையடுத்து அவர் மீது அடுத்தடுத்து வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு அடிக்கடி சிறைக்கு சென்று வந்துள்ளார். ரவுடி என்ற பெயருடன் சேர்ந்து அச்சுறுத்தலும் நாளுக்கு நாள் வலுத்து வந்தது. இதனால் தீனதயாளவர்மன் தலைமறைவு வாழ்க்கை வாழ ஆரம்பித்திருக்கிறார். இந்நிலையில் புதன்கிழமை மதியம் கோவிலூர் அருகே உள்ள அம்மா குளக்கரையில் இரத்த வெள்ளத்தில் சடலம் ஒன்று கிடப்பதை அப்பகுதி வழியாக சென்ற ஆடு மேய்ப்பவர்கள் பார்த்து அதிர்ச்சி அடைந்துள்ளனர். உடனே அவர்கள் வடமதுரை போலீசாருக்கு தகவல் தெரிவிக்க விரைந்து வந்த அவர்கள் சம்பவ இடத்தில் ஆய்வு செய்தனர். கொலை செய்யப்பட்ட நபரை அடையாளம் தெரியாத அளவுக்கு மர்ம நபர்கள் முகத்தை சிதைத்து கொலை செய்திருப்பது தெரிய வந்தது. விசாரணையில் கொலை செய்யப்பட்டு கிடந்தது ரவுடி தீனதயாளவர்மன் என்பது தெரிய வந்தது. தகவல் காட்டு தீயாக பரவ அப்பகுதியில் ஏராளமானோர் திரட ஆரம்பித்தனர். தீனதயாளவர்மனின் குடும்பத்தினரும் உடலை கண்டு கதறி அழுதனர். தொடர்ந்து அவரது உடலை கைப்பற்றிய போலீசார் உடற்கூறு ஆய்விற்காக திண்டுக்கல் அரசு தலைமை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். முதற்கட்ட விசாரணையில் தீனதயாளவர்மன் முன்விரோதம் காரணமாக கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என கூறப்படுகிறது. இது தொடர்பாக போலீசார் விசாரணை நடத்தி வருவதோடு சிசிடிவி கேமரா காட்சி உதவியோடு கொலையாளிகளை தேடி வருகின்றனர். பட்டப்பகலில் ரவுடி வெட்டி கொல்லப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.